ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்குலாம் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா 2-3 நாளாக என்னால் வீடியோ போட முடியல. என்னென்னா அது என்னோடய தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோன் பண்ண தப்பு தான். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சரி கொஞ்சம் நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்கேன் டிஸ்க் எரர்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஃபோனில் இருந்த வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. 2-3 நாள் வீடியோஸ் வந்து அப்படியே டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு கஷ்டமாயிடுச்சு மனசே. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம உழைப்பை போட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து களி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். களி கம்பங்களி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் வந்து நல்ல காம்பினேஷன். மற்ற நாள்லாம் நம்மளால் செய்ய முடியாது. சண்டேயில் வந்து செஞ்சோன்னா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்து அனுப்ப முடியாது இல்லையா? அதனால் வந்து சண்டேயில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். இது வந்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். நீங்கள் இன்றைக்கி என்ன டிஃபன் என்ன லஞ்சு செஞ்சீங்க? இன்றைக்கி டே உங்களுக்கு எப்படி போச்சு? அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். இதில் வந்து மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் எப்பவும் வாங்குறது தான். கார்ன், பப்பாயா, அதுக்கப்புறம் வந்து இது நாகப்பழம் அப்படின்னு. நான் இதை நாகப்பழம் தான் சொல்லுவோம். இது பேர் என்னன்னு தெரில. இது வந்து புதுசாக இருந்தது. என்னதுங்க இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. அப்புறம் வந்து இது அத்திப்பழம் அப்படின்னு சொன்னார். இதுதான் அத்திப்பழமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மற்றதெல்லாம் காயாக இருந்தது. ஒரு 2 பழம் மட்டும் வந்து நல்லா பழுத்து இருந்தது. சரி அதை கட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தித்திப்பாக இருந்தது. சரி பரவாயில்ல நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து மில்க் ஷேக் கூட போட்டு சாப்பிட்லாம். பசங்கள்லாம் வந்து வேணான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து மில்க் ஷேக் போட்டு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரூட்ஸு வந்து சுத்தமாக பிடிக்காது. அது ஏன்னே தெரில. வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணான்னு தான் சொல்லிடுவேன். ஆனால் இப்போ தான் எனக்கு அதோட அருமை புரியுது. நம்ம அப்போவே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னா இப்போ வந்து நமக்கு உடம்புல வீக்னஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது போல். ஆனால் அதை நம்ம பசங்களுக்கெலாம் வந்து நான் அதனால தான் சொல்லுவேன், ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படி சொல்லுவேன். ஆனால் என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க, நட்ஸும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அது வந்து அடிக்கடி செய்யக்கூடாது, நான் கொடுக்கறதில்ல. அப்புறம் வந்து இந்த கார்ன் வந்து நாங்கள் உப்பு சால்ட்டெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாக. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சு தக்காளி தொக்கு வச்சுருந்தேன். நல்ல காம்பினேஷன். அதுவும் வந்து சூப்பராக நாங்கள் நைட்டு டின்னர் நாங்கள் இப்படி தான் முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் சோகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே போச்சு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாமே நடந்துட்டா அப்புறம் என்னங்க இருக்குது? சரி பரவாயில்ல, நம்ம அதுலேயும் சமாளித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.